வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். ராமர் கோவில் கட்டும் பிரச்சனையில் சட்ட நடைமுறைகளுக்கு பிறகுதான் அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுக்கும். காங்கிரஸ் இந்த விஷயத்தில் முட்டுக்கட்டை போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டின் ஹஜ் யாத்திரையில் ஆண் துணை இல்லாத பெண்களை முதன்முறையாக அனுமதித்திருப்பது மத்திய அரசின் சாதனை. சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி. முத்தலாக் மசோதாவை தெரிவு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தாக்கல் செய்தார். ஆதார் சட்டத்தை மீறும் நிறுவனங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் நடைமுறையை அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ளது. பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை ராக்கெட்ஸ் அணி அவாத் வாரியர்ஸ் அணியை வென்றது. விரிவான செய்திகள். சட்ட நடைமுறைகளுக்கு பிறகுதான் ராமர் கோயில் கட்டுமானம் குறித்த அவசர சட்டம் கொண்டு வருவது சார்ந்து முடிவெடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நீதி நடைமுறையை காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் தடைகள் ஏற்படுத்தி தாமதப்படுத்துவதாக கூறினார். அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று BJP தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ராமர் கோவில் குறித்து கேட்டதற்கு இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாகவும் இந்த வழக்கு முடிவடையும் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இது நீதி நடைமுறை முடிவடைந்தவுடன் அரசின் பொறுப்பில் உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இம்மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது என்றும் இதுகுறித்து நாள்தோறும் விசாரணை நடத்த கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். முத்தலாக் அவசர சட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே கொண்டுவரப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியில் அணுகக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய அமைதி, நாட்டின் ஒற்றுமை கருதி நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை தாமதப்படுத்துவதை காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் பகுதியில் நடத்திய துல்லிய தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், நமது வீரர்கள் உயிரிழக்கக்கூடாது என்பதுதான் அப்போது முக்கிய அக்கறையுள்ள விஷயமாக இருந்தது என்றும் அரசியல் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படவில்லை என்றும் கூறினார். 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த தேர்தல் மக்களுக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையிலான தேர்தல் என்றார் பிரதமர். मैं स्वयं इस मत का हूं कि सर्जिकल स्ट्राइक का राजनीतिकरण नहीं होना चाहिए, उसमें तो कोई विवाद ही नहीं है। लेकिन जब सर्जिकल स्ट्राइक हुआ तो किसी सरकार के मंत्री ने बयान नहीं दिया है, न प्रधानमंत्री ने बयान दिया है। सेना के अफसर ने देश को जानकारी दी और वो भी इंफॉर्मेशन दी है। और वो इंफॉर्मेशन यहाँ दी इतना नहीं, टेलीफोन करके पाकिस्तान को भी बताया गया था। और जब तक पाकिस्तान को सूचित नहीं किया तब तक हिंदुस्तान के मीडिया को भी नहीं बताया गया था। और सेना ने खुद ने आकर के अपना एक डिटेल रिपोर्ट दिया था, वहीं बात समाप्त हो गई थी। இந்தியாவும் பாகிஸ்தானும் தத்தமது நாட்டில் கைதிகளாக உள்ள அப்பாவி மக்கள் மற்றும் மீனவர்கள் பட்டியலை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டன. புதுதில்லியிலும் இஸ்லாமாபாத்திலும் ஒரே நேரத்தில் தூதரக வழிமுறைகளில் இந்த பட்டியல் பரிமாற்றம் நடைபெற்றது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்ட பட்டியலில் 249 பாகிஸ்தான் அப்பாவி மக்களின் பெயர்களும் 98 மீனவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. பாகிஸ்தான் அளித்த பட்டியலில் 54 அப்பாவி மக்கள் பெயர்களும் 483 மீனவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. 2008ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 தேதியிலும் ஜூலை 1 தேதியிலும் இந்த பட்டியல் பரிமாற்றம் நடைபெற வேண்டும். இதனிடையே பாகிஸ்தானும் இந்தியாவும் தங்கள் வசமுள்ள அணு ஆயுத அமைப்புகள் வசதிகள் குறித்த பட்டியலையும் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டன. இருதரப்பு ஒப்பந்தங்களின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரையில் ஆண்கள் துணையில்லாத பெண்களை முதன்முறையாக அனுமதித்திருப்பது மத்திய அரசின் சாதனை என்று சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்திருக்கிறார். இன்று புதுதில்லியில் PTIக்கு அளித்த பேட்டியில் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஹஜ் யாத்திரை முதன்முறையாக மானியம் ஏதும் இன்றி புதிய ஹஜ் கொள்கையின்படி நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் தாரக மந்திரமான பாகுபாடற்ற மேம்பாடு எவரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காத அதிகாரமளித்த
அளித்தல் என்பதை மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகம் 2018 வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளது. பிரதமரின் மக்கள் மேம்பாட்டு திட்டம் தற்பொழுது 308 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாதனை அளவாக 3,83,00,000 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 60% பேர் பெண்கள் என்றும் அமைச்சர் கூறினார். தேர்தல் பத்திரங்களின் 7வது தொகுதிக்கான விற்பனை இன்று முதல் தொடங்கியது. இந்த விற்பனை இம்மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும். பாரத ஸ்டேட் வங்கி தனது அங்கீகரிக்கப்பட்ட 29 கிளைகள் மூலம் இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெளியிடப்பட்ட 6 கட்டங்களிலான தேர்தல் பத்திரங்கள் மொத்தம் 1057 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் 1% வாக்குகளுக்கு குறையாமல் பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் பத்திரங்களை பெறுவதற்கு தகுதி உள்ளவை. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் புத்தாண்டு தினமான இன்று பார்வையிட்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலும் உட்பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் இன்று செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். ராணுவ தலைமை தளபதியுடன் வடக்கு ராணுவ பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங், சினார் படைப்பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் AK பட் ஆகியோர் வடக்கு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். அங்கிருந்த ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய இவர்கள் சமீபத்திய ஊடுருவல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தனர். பின்னர் ஜெனரல் ராவத் முதுநிலை காவல்துறை அதிகாரிகளுடன் தற்போதைய எல்லைப் பகுதி பாதுகாப்பு நிலவரம் குறித்து பேச்சு நடத்தினார். இதனிடையே புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் இன்று சிறப்பு காவல் அதிகாரி ஒருவரை சுட்டுக் கொன்றனர். சமீர் அகமது என்ற இந்த அதிகாரியை புல்வாமா மாவட்டத்தின் அஞ்சான் பகுதியில் உள்ள அவரது வீட்டு அருகே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக ஸ்ரீநகரில் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முத்தலாக் மசோதாவை தெரிவுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் நாளை மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. அவையில் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதா 2018 விவாதத்தின் போது இந்த தீர்மானமும் சேர்ந்து எடுத்து கொள்ளப்படும். இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் தீர்மானத்தில் மாநிலங்களவையின் தெரிவுக்குழு உறுப்பினர்களின் சேர்ப்பதற்காக 11 எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் காங்கிரஸ் கட்சியின் ஆனந்த் சர்மா, ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங், RJDயின் மனோஜ்குமார் ஜா உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மசோதாவில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு நோட்டீஸையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்துள்ளனர். இந்த மசோதாவில் 4 திருத்தங்களை பரிந்துரை செய்திருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் சஞ்சய் சிங் தெரிவித்தார். ஆதார் சட்டத்தின் பிரிவுகளை மீறும் நிறுவனங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் திட்டத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த சட்ட பிரிவுகள் தொடர்ந்து மீறப்படும் தருணத்தில் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆதார் சட்டத்தில் தனிநபர் ரகசிய காப்பு குறித்து ஐயப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சட்டத்தில் திருத்தமும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் இதன்படி தனித்துவ அடையாள ஆணையம் UITAE-க்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய ஆதார் சட்டத்தின்படி தவறு இழைக்கும் அமைப்புகளுக்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை அதிகாரம் ஏதும் வழங்கப்படவில்லை. உத்தேசிக்கப்பட்ட ஆதார் சட்ட திருத்தங்களின்படி குழந்தைகளை ஆதாரில் சேர்க்கும் பொழுது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஒப்புதல் அவசியம் என்ற நிலை இருந்தாலும் ஆதார் இல்லாத குழந்தைகளுக்கு மானியம் போன்ற சலுகைகள் ஏதும் மறுக்கப்படக்கூடாது என்பது உறுதி செய்யப்படும். ஆதார் சட்டத்தின் கீழ் UITAE நிதியத்தை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. உலகிலேயே இந்தியாவில்தான் நாள் ஒன்றுக்கு குழந்தைகள் பிறக்கும் எண்ணிக்கை அதிகபட்சமாக உள்ளது என்று யுனிசெஃப் அறிக்கை தெரிவிக்கிறது.
பிறப்பதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு ஆதரவாக கேரள மாநிலமெங்கும் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட மனித சுவர் போராட்டக்காரர்கள் இன்று தாக்கப்பட்டனர். காசர்கோடு மாவட்டம் செட்டுக்குண்டு என்ற இடத்தில் மகளிர் அமைத்திருந்த மனித சுவரில் பிஜேபி RSS பணியாளர்கள் என்று கூறப்படும் சிலர் கற்கடை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 3 பேர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினர் வானை நோக்கி சுட்டும் கண்ணீர் புகைகுண்டு வெடிகளை வெடித்தும் இவர்களை கலைந்து போகச் செய்தனர். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடையின் உரிமையாளர் இதே தவறை மீண்டும் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டார். இன்று காலை முதலே மாநகராட்சி அதிகாரிகள் தனிப்படை அமைத்து சோதனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்று பொருட்களுக்கான விற்பனை அங்காடியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த அங்காடியில் மகளிர் சுய உதவி குழுவினரால் தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எளிதில் மக்கக்கூடிய காகித பைகள், பாக்கு மட்டையால் செய்யப்பட்ட தட்டுகள், டம்ளர்கள், கரும்பு சக்கை மற்றும் மக்காச்சோள கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் தட்டு, டம்ளர்கள், மதிய உணவு பெட்டிகள், கிண்ணங்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் இவற்றை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டில் நடைபெற்ற பிளாஸ்டிக் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் சோளத்தட்டையில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றுப் பொருளான புதிய பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த தட்டை மூலம் கேரி பேக்குகள் போன்ற மாற்றுப் பொருட்கள் தயாரிக்க சங்கம் ஆலோசனை வழங்குகிறது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடமாடும் போக்குவரத்து விழிப்புணர்வு வாகனம், போக்குவரத்து விழிப்புணர்வு ஒலிபெருக்கி அமைப்பு மற்றும் LED திரை தொடங்கி வைக்கப்பட்டது. சேலம் மாநகர காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இவற்றை மாநகர காவல் ஆணையர் சங்கர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை அவர் ஆய்வு செய்தார். 2019ஆம் ஆண்டின் முதலாவது ஜல்லிக்கட்டு போட்டி அரியலூரில் இன்று தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த காளைகள் அலங்கரித்து கொண்டு வரப்பட்டன. கிராமத்தின் வெளிப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை அடக்க 300 வீரர்கள் களத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். காளைகளை அடக்கும் முயற்சியில் 10 வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சமீபத்திய கஜா புயலால் பனை மரங்கள் மட்டும் விழவில்லை என்பதை கருத்தில் கொண்டு பனை மரங்களை அதிக அளவில் நடுவதற்கு இயற்கை ஆர்வலர்கள் முன்வந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் இந்த புத்தாண்டை முன்னிட்டு 2019 பனை மரங்களை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று 1000 பனை மரங்கள் விதைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரீன் நீடாமங்கலம், மன்னார்குடி பசுமை கரங்கள் ஆகிய அமைப்புகள் நடத்திய இந்த விழாவில் விவசாய சங்கங்களின் குழு தலைவர் PR பாண்டியன் பனை விதைப்பை தொடங்கி வைத்தார். சென்ற டிசம்பர் மாதம் மொத்த GST வருவாய் 94,726 கோடி ரூபாய். இதில் மத்திய GST ரூபாய் 16,442 கோடி ரூபாய், மாநில GST ரூபாய் 22,459 கோடி. ஒருங்கிணைந்த GST வசூல் 47,936 கோடி ரூபாய். இதில் இறக்குமதிகள் மீது வசூலிக்கப்பட்ட 23,635 கோடி ரூபாயும் அடங்கியுள்ளது. வசூலிக்கப்பட்ட செஸ் வரி அளவு 7,888 கோடி ரூபாய். இதில் இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட செஸ் வரியான 838 கோடி ரூபாயும் அடங்கும். தேசிய நெடுஞ்சாலைகளின் குறுக்கே அமைந்துள்ள அனைத்து லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக சாலை மேம்பாலம் அல்லது சாலை கீழ்பாலம் அமைத்து அகற்றும் திட்டம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருகிறது. சேது பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள நலிந்து போன அல்லது குறுகிய பாலங்களை விரிவுபடுத்தவோ அல்லது வலுப்படுத்தவோ அல்லது அவற்றுக்கு பதிலாக புதிய பாலங்கள் அமைக்கவோ இந்த திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. சேது பாரத திட்டம் சாலைகளில் போக்குவரத்தை பாதுகாப்பானதாகவும் எளிமையானதாகவும் மாற்றுவதையும் 2020ற்குள் உயிரிழப்புக்கு காரணமான விபத்துகளை 50% குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது. ராணுவ தளவாட தொழிற்சாலைகளின் தலைமை இயக்குநராக சௌரவ் குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் உள்ள தளவாட தொழிற்சாலை வாரியத்தின் தலைவராகவும் அவர் பொறுப்பேற்றதாக இன்று வெளியான மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தளவாட உற்பத்தியில் நிபுணரான சௌரவ் குமார் 2002 முதல் 2009ஆம் ஆண்டு வரை பாதுகாப்பு அமைச்சகத்தில் திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு இயக்குநராக பணியாற்றியவர்.
இந்தியா சீனா ராணுவத்தினர் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சிக்கிம் மாநிலத்தில் உள்ள நாதுலுலா என்ற இடத்தில் சந்தித்துக் கொண்டனர். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை சீனாவின் மக்கள் விடுதலை படையினரும் இந்திய ராணுவ துருப்புகளும் பரிமாறிக்கொண்டனர். இருதரப்பினரும் கூட்டாக புத்தாண்டு தினத்தை கொண்டாடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சீன தரப்புக்கு கர்னல் நிலை அதிகாரிகள் தலைமை தாங்கியதாக கிழக்கத்திய படைப்பிரிவின் ட்விட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017இல் இந்திய தரப்பினரும் டோக்லாம் பகுதியில் மோதல் நிலையில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனக்கு எதிரான ஊழல் வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஊழல் வழக்கில் நீதிமன்றம் ஒன்று அவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனை அளித்த ஒரு வார காலத்திற்கு பின் அல் அஜீசியா எஃகு ஆலை வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக இந்த மேல்முறையீட்டு மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். தமது தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரும் மனு ஒன்றையும் அவர் தாக்கல் செய்தார். பனாமா ஆவணங்கள் மோசடி வழக்கில் 3 நீதிமன்ற வழக்குகளின் முடிவாக 2018 டிசம்பர் 24 இந்த நீதிமன்றத்தின் நீதிபதி அர்ஷத் மாலிக் நவாஸ் ஷெரீப்புக்கு சிறை தண்டனையும் 1,50,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் தற்போது லாகூரில் உள்ள கோட் லக்பத் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை தொடருமானால் அந்த நாட்டுடனான அணுகுமுறையை மாற்றுவது குறித்து வடகொரியா ஆலோசிக்கும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். சியோலில் இன்று புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பேசிய அவர் 12 மாத கால இருதரப்பு நல்லுறவுகளை அடைத்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் சென்ற ஜூன் மாதம் சிங்கப்பூரில் நடத்திய உச்சி மாநாட்டின் போது அவர் பேச்சுக்கள் பயனுள்ளவையாக இருந்தன என்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவித்திருந்ததை கிம் தனது உரையில் நினைவு கூர்ந்தார். இந்த உச்சி மாநாட்டின் போது இரு தலைவர்களும் கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுதங்களை அகற்றுவது தொடர்பாக தெளிவற்ற உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டிருந்தனர். ஆனால் இதன் மீதான அமலாக்க தொடர் நிகழ்ச்சிகள் வடகொரியாவில் நடைபெறாததை அடுத்து இது பற்றி அமெரிக்கா கேள்வி எழுப்பியது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 186 புள்ளிகள் குறைந்து 36,255 புள்ளிகளாக முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 48 புள்ளிகள் உயர்ந்து 10,910 புள்ளிகளாக நிறைவடைந்தன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 9 காசுகள் உயர்ந்து 69.68 ரூபாயாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராம் ஒன்றுக்கு 3,021 ரூபாயாக விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,168 ரூபாயாக உள்ளது. வெள்ளி பார் ஒன்று 41,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 41 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை இன்று 71 ரூபாய் 22 காசுகளாக உள்ளது. டீசல் விலை 66 ரூபாய் 14 காசுகளாக உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். மத்திய பிரதேசம் இந்தூரில் சென்ற மாதம் நடைபெற்ற பள்ளி மாணாக்கருக்கான தேசிய கராத்தே போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த மாணவி தக்ஷிதா 68 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று திரும்பியுள்ளார். அவருடன் பூர்ணிமா தேவி வெள்ளிப் பதக்கத்தையும் வைஷ்ணவி வெண்கலப் பதக்கமும் வென்று திரும்பியுள்ளனர். இந்த மாணவியருக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவர்களது பெற்றோர், பள்ளி தோழர்கள் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 45 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ரயில் நிலையத்தில் தமது வெற்றி பற்றி குறிப்பிட்ட மாணவி தக்ஷிதா தேசிய அளவில் பதக்கம் வென்றதுடன் நிறைவடையாமல் ஒலிம்பிக் பதக்கம் வெல்லும் நோக்கில் முழு முயற்சியில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார்.
புனேயில் நேற்று நடைபெற்ற பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை ராக்கெட்ஸ் அணி அவாத் வாரியர்ஸ் அணியை வென்றது. இறுதிப் போட்டியில் மும்பை ராக்கெட்ஸ் அணியின் ஆண்டர்ஸ் ஆண்டர்சன் உலக முதல்நிலை ஆட்டக்காரர் சன் வான்ஹோவை 6-5, 15-11, 15-14 என்ற கணக்கில் வென்றார். மற்றொரு வீரர் சமீர் வர்மா லீ டாங்கியனை 15-11, 8-15, 15-11 என்ற கணக்கில் வென்றார். முன்னதாக நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் போட்டியில் அவாத் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஆடவர் இரட்டையர் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றது. நாளை புனேயில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் ஹண்டர்ஸ் அணி வடகிழக்கு வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இனி வருவது வானிலை. கடும் குளிரின் பிடியில் நாட்டின் வடபகுதி மாநிலங்கள் சிக்கியுள்ளன. தலைநகர் தில்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரியாக உள்ளது. இது இயல்பை விட குறைவாகும். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் வெப்பநிலை 1.2 டிகிரியாக பதிவாகியிருந்தது. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் மற்றும் சண்டிகரில் 4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியது. ஒடிஷா மாநிலத்திலும் கடும் குளிர் நிலவி வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவால் குளிர்காற்று வீசுகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடும் குளிரால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் வெப்பநிலை 20 டிகிரி முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று அது தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதிகளில் தரை உறைபனி ஆங்காங்கே ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரின் பாரம்பரிய சான் பெரஸ்ட்ரி நாய் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான நாய்களும் அதன் உரிமையாளர்களும் பங்கேற்றனர். கைவிடப்பட்ட விலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவற்றை தத்தெடுக்கும் பண்பாட்டை வளர்ப்பதற்காக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி நாய்களின் ஓட்டப்பந்தயம் போல நடத்தப்பட்டாலும் இதில் வெற்றி பெறுபவர்கள் என்றோ அல்லது காலக்கெடு என்றோ பதக்கங்கள் என்றோ எவ்வித பாகுபாடும் கிடையாது என்று இந்த காட்சியின் அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இதன் முக்கிய நோக்கம் மக்கள் தங்கள் செல்ல நாய்களுடன் நடந்தும் ஓடியும் புத்தாண்டு விழாவை அனுபவிப்பதுதான் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டின் இந்த பாரம்பரிய நடை போட்டியில் ஆடை அலங்கார போட்டியும் இடம்பெற்றது. இந்த போட்டியில் பேட்மேன் மாதிரி வேடமணிந்த நாய்கள், டை அணிந்த நாய்கள், பச்சை குத்திய நாய்கள் என்று பல்வேறு வகை பிரபல பாத்திரங்கள் வடிவில் பங்கேற்றன. இந்த கண்காட்சியின் வருமானம் அனைத்தும் எல் ரெஃப்யூஜியோ பிராணிகள் காப்பகத்திற்கு அளிக்கப்படும். ஐஸ் நகரம் என்றழைக்கப்படும் வடகிழக்கு சீனாவில் உள்ள ஹார்பின் நகரில் நடைபெறும் சர்வதேச ஐஸ் மற்றும் பனி திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் சிற்பங்கள் மற்றும் இதர குளிர்கால நடவடிக்கைகள் பார்வையாளர்களை கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் மகிழ்ச்சியில் திளைக்கும்படி செய்து வருகின்றன. இந்த ஐஸ் சிற்பங்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அளவுகளில் அமைக்கப்பட்டுள்ளன. மிகச் சிறிய படைப்புகள் முதல் மாபெரும் தேவாலயங்கள், அரண்மனைகள் போன்ற 10 மீட்டர் உயர அமைப்புகளும் காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இவைகள் அனைத்தும் ஒரே ஐஸ் பாறையிலிருந்து வடிவமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதை பார்வையிட வந்தவர்களில் அமெரிக்கா சுற்றுலா பயணி ரேயன் போர் என்பவர் மிக கனமான கம்பளி ஆடை அணிந்து இந்த காட்சியை காண வந்திருப்பதாக தெரிவித்தார். இவரை போன்றவர்கள் -20 டிகிரி குளிர்நிலையையும் பொருட்படுத்தாமல் ஹார்பினுக்கு வந்து இந்த காட்சி பொருட்களை கண்டு களிக்கின்றனர். இந்த காட்சியில் சிலை வடிவமைத்துள்ள உள்ளூர்வாசியான குவான் ஹாங் லியாங் என்பவர் தனது கலை படைப்பை ஆயிரக்கணக்கானோர் பார்த்து செல்வதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த குளிர்கால காட்சி சீனா மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை இந்த இடத்தை நோக்கி செல்ல வைக்கிறது. இந்த பனிக்காட்சி பிப்ரவரி மாத இறுதி வரை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமர் கோவில் கட்டும் பிரச்சனையில் சட்ட நடைமுறைகளுக்கு பிறகுதான் அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுக்கும். காங்கிரஸ் இந்த விஷயத்தில் முட்டுக்கட்டை போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டின்
ஹஜ் யாத்திரையில் ஆண் துணை இல்லாத பெண்களை முதன்முறையாக அனுமதிப்பது மத்திய அரசின் சாதனை. சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி. முத்தலாக் மசோதாவை தெரிவுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தாக்கல் செய்கிறார். ஆதார் சட்டத்தை மீறும் நிறுவனங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் நடைமுறையை அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ளது. பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை ராக்கெட்ஸ் அணி அவாத் வாரியர்ஸ் அணியை வென்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.